ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். சரி, இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2025 மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் இந்த படங்களை நான் தேட்டரில் தான் பார்ப்பேன். தேட்டர் வாட்ச் தான், இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட லிஸ்ட் என்ன, என்னோட லிஸ்ட், உங்களோட லிஸ்ட் எந்த அளவு ஒத்து போகுது, உங்களோட தாட்ஸ் அண்ட் விசன்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 10th இருக்கிறது கராத்தே கிட். அதே நம்ம தலைவன் ஜாக்கி சான் இருக்காப்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட படங்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரிட்டையர் அந்த ஒரு லைஃபோட பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த தருவாயில இருக்கக்கூடிய படங்களை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே விரும்பல தேட்டர் வாட்சா. அதுவும் கராத்தே கிட் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் மறுபடியும் வரான்ற போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஒரு மனுஷனுக்காக கண்டிப்பா தேட்டர் போகலாம். கண்டிப்பா நம்மளை என்டர்டெயின் பண்ணிடுவாரு. இந்த வயசா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் சரி, ஏதாவது பண்ணி நம்மளை சிரிக்க வச்சிருவாரு. அதனாலே இந்த லெஜெண்டோட படத்தை தேட்டர்ல பாக்குறதா எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால கண்டிப்பா கராத்தே கிட்ட நான் தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு இருக்கேன். லிஸ்ட்ல 9th இருக்கிறது ஜுராசிக் வேர்ல்ட் தி ரீபர்த். இந்த ஒரு படத்துல ஸ்கார்லெட் ஜொஹான்சன் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஜுராசிக் வேர்ல்ட் பார்ட் 1 நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான். இப்படி இருக்க கட்டத்துல மறுபடியும் அது வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது, அதுல எப்படி கிறிஸ் பாத் இருந்தாரு, அது மாதிரி இதுல வந்து ஸ்கார்லெட் ஜொஹான்சன் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட கியூரியாசிட்டி இருக்கு. அந்த ஒரு டைனோசரஸ்லாம் ஸ்கிரீன்ல பாக்குறதே ஒரு பிரம்மாண்டம் தானே. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட், இந்த ஒரு பிரான்ச்சைஸ்க்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கும். லிஸ்ட்டில் 8th இருக்கிறது சூப்பர்மேன். நம்ம ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸ்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக சூப்பர்மேனை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. தக்காளி நான் இறக்குறேன்டா, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்ற மாதிரி பக்கா பிளானாக நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100% கான்ஃபிடன்ஸில் இருக்காரு ஜேம்ஸ் கன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. அந்த ஒரு டேரக்டர் கிட்ட அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து புல் ஆஃப் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ டிசியாக அவர் கையில் தான். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் அவருக்கு வந்து ஃப்ரீயாக யோசிச்சு அவருக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரும்போது டெஃபினட்டா அந்த டைரக்டர் ஒரு தரமான சம்பவம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா டீசர் ஆர் ட்ரெய்லர் வந்ததுன்னா இந்த ஒரு விஷயம் என்னன்றதை கன்ஃபார்ம் ஆயிரும். பட் அடுத்த வருஷம் நிறைய சூப்பர் ஹீரோ ப்ராஜெக்ட்ஸ் வருது. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட் டிசில இந்த ஒரு படம். லிஸ்ட்ல 7th இருக்கிறது சூர்யா 44. சூர்யா சாரும் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் சேர்ந்து அவங்களோட ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துக்கு படம் சும்மா பக்காவா இறங்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் மிக்ஸ்டு கேங்ஸ்டர் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் கங்குவா வந்து சாமிக்கு போட்டாச்சு அப்படின்ற மாதிரி, இந்த ரப்பர் பந்து டைலாக் மாதிரி ஃபர்ஸ்ட் பால சாமிக்கு விட்டாச்சு, அடுத்த பால்லாம் சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா சூர்யா ஃபேன்ஸ் இப்போ இந்த ஒரு படம் கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ்னாலே மினிமல் கேரண்டி அவர் எப்பயுமே தரமா பண்ணிடுவார். அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷத்துல சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் பிலிமா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அதுலயும் ஸ்பெஷலா கார்த்திக் சுப்ராஜ், சந்தோஷ் நாராயணன் வித் சூர்யா சார், இன்னும் நிறைய சூப்பரான கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 6th இருக்கிறது தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் அண்ட் நம்ம கமல்ஹாசன் சார் வித் எஸ்டிஆர், ஏஆர் ரஹ்மான். இப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய படம். இது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஃபிலிம், கேங்ஸ்டர் பேஸ்டு ஃபிலிம், மிகப்பெரிய ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். மணிரத்னம் வித் கமல்ஹாசனோட காம்போ ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் இணையிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தரமாக தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக அடுத்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்ல ஒன்றா தக் லைஃபும் இருக்கும். லிஸ்ட்ல 5th இருக்கிறது கூலி. தலைவர் வந்து வேற லெவல்ல ஜெயிலரோட வெற்றிக்கு அப்புறம் அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதுல அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டா லோட் ஆகிட்டு இருக்கிறது கூலி தான். ஏன்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வித் ரஜினி சார், அனிருத் மியூசிக்கல், தென் இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிமா ரிலீஸ் பண்ணும், ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டா ஆகணும்ன்றதுல லோகேஷ் கனகராஜ் குறியா இருக்காரு போல. ஏன்னா இப்போ அமீர் கான் வந்துட்டாரு, நாகச்சைத்தன்யா இருக்காரு, இது மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையுமே இந்த படத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருக்கு தோணுது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அடுத்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கூலி லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4th இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா அண்ட் தண்டர் போல்ட். இந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் ரொம்ப ஹைலி ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்ஸா இப்போ இருக்கு அடுத்த வருஷத்துல மார்வலை பொறுத்த வரையும். அதே கேப்டன் அமெரிக்காவோட ட்ரெய்லர்லாம் ஃபயர் ஆயிட்டாங்க பசங்க. ரெட் ஹல்க்கு, கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. தென் இது மட்டும் இல்லாமல் தண்டர் போல்ட்ஸோட ட்ரெய்லரும் ப்ராமிசிங்கா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அடுத்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் மார்வல் ப்ராஜெக்ட்ஸா இது 2 இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மார்வல் ஃபேன்ஸ் இப்போ இருக்காங்க. வித் அடிஷனலா அடுத்த வருஷம் ஃபென்டாஸ்டிக் ஃபோருமே வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்வல் ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீட் சொல்லலாம். அதுலயும் இந்த படங்கள்லாம் பெஸ்ட் பிலிம்ஸா இருக்கலாம் அப்படின்றத ஒரு நம்பிக்கையில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. அஜித் சார் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த படமும் பண்ணல, அதுக்கு சேர்த்து வச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா ட்ரீட்னு அப்படின்ற மாதிரி அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக வர வருஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சியோட டீசர் பார்த்துருந்தோம், பயங்கர ப்ராமிசிங்காக இருந்தது. குட் பேட் அக்லி மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிக் காஸ்டோட ஒரு பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட சேர்ந்து பெருசாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு படத்துக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய அந்த லீக்டு வீடியோஸ் லீக்டு பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு தனி ஹைப் ஏறிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு படமும் பெஸ்ட்டாக பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார் தமிழ் சினிமால அவரோட 2 படங்கள் அடுத்த வருஷம் வரப்போகுது. ஸோ அது ரெண்டுமே வேற ஜானஸ் வேற லெவலில் ஒரு ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 படங்களும் இருக்கும். லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது தளபதி 69. ஸோ இந்த ஒரு படத்துக்கு மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஹெச்னியூத் இருக்காரு, தென் தளபதி இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜானராக இருக்கும், ஆக்ஷன் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டாக்ஸ். இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் முழு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வரலனாலுமே இப்போதைக்கு இந்த ஒரு படத்துக்கு மேலே ஒரு தனி எதிர்பார்ப்பே இருக்குது. விஜய் சார் படம்னாலே ஒரு ஹைப் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறது காரணம் என்னன்னா, இது வந்து அவரோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. ஆஃப்டர் பாலிடிக்ஸ்க்கு அப்புறம் அது லாஸ்ட் ஃபிலிமாக இருக்குமா இருக்காதான்றதுலாம் அது ஃபியூச்சரில். பட் இப்போ வரையும் இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அறிவிச்சிட்டாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாது, இது தியேட்டர் வாட்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே இது வந்து ஒரு ஹைப், ஒரு எமோஷனல் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இது இப்போ அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா அடுத்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்டா இது இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ். சொல்லவே வேணாம், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும். ஏன்னா அவதார் ஃப்ரான்ச்சைஸில் கதை அதெல்லாம் மீன் இல்லை, அந்த ஒரு விஷுவலை பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு போகலாம். என்னங்க 1000 2000 எவ்வளோ நாள் சரி ஐமேக்ஸில் செலவு பண்ணிட்டு போய் உட்காரலாம். அந்த மாதிரி விஷுவல்லாம் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் ஒரு டூர் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல். அதுலேயும் முக்கியமாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த வே ஆஃப் வாட்டர் படம்லாம் தரமான விஷுவல்ஸ். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா மஸ்ட் வாட்ச் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட். இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ற ஒரு முடிவில் நான் இருக்கேன். ஐமேக்ஸில் தான் பார்க்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும்னு உங்களோட லிஸ்ட் தனி ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க அடுத்த வருஷத்துக்கு. நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் விசா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்கணும், அதுக்கெல்லாம் முதல்ல காசு இருக்கணும். இவ்வளோ படங்களும் வருது. ஸோ எவ்வளோ நம்ம பர்சனுக்கு எவ்வளோ பணம் காலியாக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா படங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். இதில் ஏதாவது 1 2 கவுத்தி விட்டாலும் டோட்டலி அப்செட் ஆயிரும். இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.